Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், அநேக நிந்தனைகள், அவமானங்கள், கண்ணீரின் பாதையாகவே இருக்கு. இந்த வருடம் முடிவுக்குள்ள ஏதாவது கர்த்தர் செய்ய மாட்டாரா? என் தலையை உயர்த்த மாட்டாரா? நான் இயேசுவை தானே சார்ந்து இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தரே சார்ந்திருங்க, அவர் உங்க தலையை உயர்த்துவார். அதற்கான காலம் வந்து கொண்டிருக்கு. எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் உங்களுக்கு தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. El Shaddai, we praise thee and we glorify the Almighty God. Jehovah Nissi, the God who gives us victory, we praise you. இப்பொழுது நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 75:10. For God says, I will break the strength of the wicked, but I will increase the power of the godly. சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பரம தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்திலும் நீங்க பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நிந்தனை, அவமானங்கள், கண்ணீரின் பாதை, ஏமாற்றங்கள், தவிப்பு, இழப்பு, இப்படி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை மனம் இறங்குவீராக, அவர்கள் தலையை உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவே, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதவைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாய் போவதாக. மாம்சமும் ரத்தத்துக்கு விரோதமாக எங்களுக்கு போராட்டம் இல்லை அப்பா. The spiritual forces of evil in the heavenly realms, in the name of Jesus Christ, we cast it out. Amen. எல்லா அந்தகார கிரியைகள், எதிர் வல்லமைகள், இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறத எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாய் போவதாக. பரம தகப்பனே, எங்கெங்க அவமானப்பட்டாங்களோ கர்த்தாவே, அவர்கள் தலையை உயர்த்துவீராக. உங்க சித்தத்திற்கு, உங்க திட்டத்திற்கு, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க சொன்ன காரியத்திற்கு ஆமாப்பா பயபக்தியோடு இருக்கிற, உண்மையை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில உங்க மகிமை வெளியரங்கமாக கிருபை செய்யுங்கப்பா. அவங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு தாங்க கர்த்தாவே. அந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் உங்க துருத்தியில் இருக்க ஐயா, அதற்கு பலன் தருவீராக. இயேசுவே, மனம் இறங்குவீராக. எஜமானரே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. What is impossible with man is possible with God. In the name of Jesus, let everything flourish for the glory of the kingdom of God, for the glory of heavenly throne. ஆமாப்பா, அவங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை நீங்க செய்வீராக. தேவ வல்லமை அவங்க வாழ்க்கையின் எல்லைகள் முழுவதும் வெளியரங்கமாக தாழ்த்தி கேட்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புவீராக. ஜெப வாழ்க்கையில ஆமாப்பா இன்னும் அனலாக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தொழிலாக இருக்கலாம், ஊழியம், வேலை, குடும்ப காரியம், பிள்ளைகள் காரியம், எதுவாக இருந்தாலும் உங்க சித்தம், உங்க திட்டம், ஒவ்வொரு காரியத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ கரம் இடைப்படுவதாக. இப்பொழுது இந்த வசனம் மூலியமாக கர்த்தாவே, நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க. ஆவியினால், அக்னியினால் நிரப்புங்கப்பா. உண்மையை சார்ந்திருந்து தேவ சாயல் வெளிப்படுற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பொறுமையோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சுதந்திரிக்க நீங்க கிருபை செய்ய போவதற்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தின்படி கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு முடிவு தாங்கப்பா. எல்லைகள் முழுவதும் ஒரு பெருக்கத்தை தாங்க. எல்லைகள் முழுவதும் ஒரு விடுதலை தருவீராக. சமாதானத்தை தாங்கப்பா. தேவனுடைய கரம் கிரியை செய்வதாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல அவங்க தலை குனிந்து போனார்களோ, இயேசுவின் நாமம் இவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தலையை உயர்த்தி வைக்க போவதற்காக நன்றி அப்பா.
இன்றைக்கு யாரர் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவர்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வாய் நடத்துங்க. தேவ தூதர்களால் பாதுகாத்து ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.